காலையில் எழுந்தவுடன் ஒரு சிறிய பழக்கம், அது உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் என்றால் நம்புவீர்களா? ஆம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் ஒரு சாதாரண சோம்பு தண்ணீர் பற்றி அல்ல. இது உங்கள் உடலின் உள்ளே நடக்கும் அற்புத மாற்றங்களை பற்றியது. நீங்கள் அடிக்கடி அஜீரணம், வயிற்று வீக்கம், உடல் சோர்வு இவையெல்லாம் அனுபவிக்கிறீர்களா? அல்லது எடை குறைக்க பல முயற்சிகள் செய்து தோல்வியடைந்திருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். முதலில் ஒரு கேள்வி, நாம் தினமும் குடிக்கும் தண்ணீரே ஒரு மருந்தாக மாற முடியுமா? முடியும். சோம்பு நம்ம வீட்டில் தினமும் இருக்கும் ஒரு சாதாரண பொருள். ஆனால் அதில் மறைந்திருக்கும் மருத்துவ சக்தி அதிசயமாக இருக்கும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்கள் உடலில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறது. இப்போது எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். இது மிகவும் எளிது. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கப் தண்ணீர், இரவு முழுவதும் ஊறவிடுங்கள். காலையில் அதை வடிகட்டி மெதுவாக குடியுங்கள். நன்மை 1, ஜீரண சக்தி அதிகரிக்கும். நீங்கள் சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணமாகவில்லை என்றால் உடலில் பல பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஆனால் சோம்பு தண்ணீர் குடித்தால் உங்கள் ஜீரண அமைப்பு புத்துணர்ச்சி பெறும். நன்மை 2, எடை குறைப்பு. பலர் டயட் ஃபாலோ பண்ணியும் ஸ்லிம் ஆக முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஒரு பழக்கம் பெரிய மாற்றம் தரும். உங்கள் மெட்டாபோலிசம் ஸ்லோவா இருந்தால் கொழுப்பு எளிதில் கரையாது. சோம்பு தண்ணீர் அதை வேகமாக்கும். நன்மை 3, உடல் டீடாக்ஸ். உங்கள் உடலில் தேங்கும் நச்சுக்கள் மெதுவாக வெளியேறும். நன்மை 4, தோல் அழகு. முகத்தில் இயற்கையான க்ளோ வரும். நன்மை 5, கண் ஆரோக்கியம். பார்வை மெதுவாக மேம்படும். இங்கே ஒரு முக்கிய விஷயம், நீங்கள் இதை தொடர்ந்து 30 நாட்கள் செய்தால் உங்கள் உடல் மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். நன்மை 6, ஹார்மோன் பேலன்ஸ். நன்மை 7, மூச்சு வாசனை நீக்கம். நன்மை 8, இரத்த சுத்தம். நன்மை 9, இதய பாதுகாப்பு. நன்மை 10, உடல் குளிர்ச்சி. ஆனால் கவனம், எல்லாரும் இதை அதிகமாக குடிக்கக்கூடாது. லோ பிபி உள்ளவர்கள் மருத்துவரிடம் ஆலோசிக்கவும். நண்பர்களே, ஒரு சிறிய பழக்கம், ஒரு பெரிய மாற்றம். அதுதான் சோம்பு தண்ணீர். இதை இன்று முதல் ஆரம்பியுங்கள். உங்கள் உடல் உங்களுக்கு நன்றி கூறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.